ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு ஒரு உப்புமா பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போ நம்ம சவுத்தில் எப்படி பழைய சாதமோ, இது வந்து நார்த்தில் வந்து பாசி ரொட்டின்னுவாங்க. அவ்வளோ ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இதுக்கு வந்து நைட்டு நான் 2 சப்பாத்தி மிஞ்சிருச்சு. அதை என்ன பண்ணேன், காலையில் பொடிச்சிட்டேன். பீஸாக பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சிக்கலாம். பொடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி குருணையாக இருக்கணும். ரொம்ப நைஸாக பொடிச்சிடாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி குருணையாக இருக்கணும். இப்போ அது ஒரு சைடில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் இதில் நம்ம கடாயில் கீ விட்டு 1/4 டீஸ்பூன் கடுகும் 2 டேபிள் ஸ்பூன் நிறையா நீங்கள் வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலை இல்லாட்டி கேஷ்யூ நட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்கள்கிட்ட கருவேப்பிலை வரமிளகாய் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டு இஞ்சி கண்டிப்பாக போடுங்க. இந்த டைமில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கேரட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச சப்பாத்தி அதில் ஆட் பண்ணணும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, நான் இதில் ஆட் பண்ணலை, நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க. ஸ்வீட் அண்ட் சோராக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் 1 டேபிள் ஸ்பூன் இதில் சர்க்கரையும் ஆட் பண்ணி சாப்பிடுங்களேன். கட்டா மிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இதை சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சது. என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.